யோ திஸ் இஸ் யோ ஆனந்தா. மறுபடியும் சாய் காஃபி அண்ட் சேட்டில் சந்திக்கிறதுல உங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அண்ட் நமக்கு ஒரு நாடறிந்த கலைஞர் ஸ்தாத்த திருவிழா பண்ணுறதுக்காக வந்திருக்காரு மை குட் ஃப்ரெண்ட் பாலன் கேஷ். ரொம்ப நன்றி பாஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ரொம்ப நாளாச்சு உங்க பார்த்து, வைஷா ரொம்ப நாளாச்சு பேசி. கடைசியாக போன வருஷம் பேசியிருக்கோமா இல்லை இந்த வருஷமா? ஐ திங்க் லாஸ்ட் year, இயர், good. அடுத்த வருஷம், போன வருஷம் தான். போன வருஷம் அது யூ அனௌன்ஸ் தட் ஒரு மலை செக்அப் ஆல்பம். செக்அப் ஆல்பம் Yes. அப்புறம் நடிச்சிங்க வேற ஒரு ஒரு அது 2003 புடா ஃபிளாட். 2003 புடா ஃப்ளாட். எஸ், அண்ட் அதுவும் ரொம்ப நல்லா போச்சு. கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக், ரைட். பாலன் காஷ்மீர் சீனுக்கு எப்படி வந்தார்? அது லாசால் பையன், கிளாங் பையன், லாசாலில் படித்தேன். கிளாங் பையன். ஸ்கூலில் இன்ட்ராக்ட் கிளப்லாம் இருக்கும். ஸோ நான் ஒரு குரூப் இருந்துச்சு, 7th Redemption. நான் பிரேம், ஹிட்ஸ் எஃப்எம் பிரேம், நாங்களாம் ஒரு ரேப் குரூப். அப்போ பிரேமு? பிரேம் இஸ் a very very good rapper actually. பிரேம், I didn't know that. Must put you to the test. Okay. பிரேம், நானு, ஷோபி, ஆனல் 4 பேர் சேர்ந்து ஒரு குரூப் 7th Redemption. ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், லைக் டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ். ஐ திங்க் அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு, ஜஸ்ட் டு பெர்ஃபார்ம் ரேப். அந்த ஃபன் இருந்துச்சு அந்த டைம். பொய்டிக் எமோ, டூ ஃபேட்லாம் ரைட், தேர் கம்மிங் அவுட். ஸோ அதை பார்த்துட்டு ஓகே நம்மளும் ரேப் பண்ணலாம், நம்மளுக்கும் அது ஒரு 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 ஃபேம்னு சொல்ல மாட்டேன், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸ்டேஜ் ஏறணும், அந்த இது இருந்துச்சு. ஸோ தட்ஸ் ஹவ் த ஹோல் திங் ஸ்டார்டட். ஸ்கூல் டைம்லேருந்து, ஹை ஸ்கூல்லேருந்து, அந்த ஹை ஸ்கூல் ட்ரீம்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ட்ரீம். அதுக்கு முன்னால் வீட்டில் இந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன வயசில் மைக்கேல் ஜாக்சன், அது ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் பாய்ஸ், மலே பாய்ஸ், சைனீஸ் பாய்ஸ் மலேசியாவில் என்டர்டெயின்மெண்ட்டில் வந்திருந்தாங்களா 80s பேபிஸ், மைக்கேல் ஜாக்சன் தான் இருக்கும். மைக்கேல் ஜாக்சன் வாஸ் அ பிக் இன்ஸ்பிரேஷன். எனக்கு மைக்கேல் ஜாக்சன் முடிஞ்சு இந்த TV3ல ஃப்ரெஷ் பிரின்ஸ் ஆஃப் பெல்-ன்னு ஒரு ப்ரோக்ராம், வில் ஸ்மித் நடிப்பான். எனக்கு அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு லைக் எனக்கு ஐ குட் ரிலேட் டு ஹிம். வெரி நாட்டி, ஒரு வீட்டில் ஒரு அந்த கேப்லாம் தலைகீழாக போட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. அதுதான் அந்த இன்டர்நேஷ்னல் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். பார்த்துட்டு வாவ் நல்லா இருக்குன்னு. தமிழ்னு பார்த்தா ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் வாஸ் ஏஆர் ரஹ்மான், அந்த காதலன், லவ் பேர்ட்ஸ், நோ ப்ராப்ளம், ஊர்வசி. அந்த டைம் அந்த ரேப் கொஞ்சம் அங்கே இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் தட் வாஸ் வேர் த ஹோல் ரேப் ஃபாலிங் இன் லவ் ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ஐ திங்க் அந்த டைமில் கொஞ்சம் சேலஞ்சிங், ஏன்னா யூ ஹேட் டு ரெண்ட் த ஸ்டூடியோஸ், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இப்போ இல்லை, இப்போ கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா செஞ்சிடலாம். அந்த ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஹவு டஃப் வாஸ் இட்? ஷோஸ் கிடைக்கும், அண்டர் கிரவுண்ட் ஷோஸ் கிடைக்கும். அண்டர் கிரவுண்ட் ஷோஸில் ஒரு தமிழ் பையன்களை கல்லூட்டு அடித்தா கூட எவன் மேலேயும் படாது. ஒரு 2 பேர் தான் இருப்பானுங்க, மற்றவங்க எல்லாருமே ஒரு பி மலேஸ், ஒரு ஃபியூ சைனீஸ் இருப்பானுங்க. இந்தியன்ஸ் வெரி ரேர், செலக்டிவ். அந்த டைம் நான் கீக்ஸ்லாம் போகும்போது ஐ திங்க் 17-18 பஸ் ஏறி கிளாங்லேருந்து சன்வே கேலாம் போவோம். இந்த ஆஃப்டர்நூன் ஷோஸ்லாம் செய்வாங்க, ஆல்கஹால்லாம் இருக்காது, ஆல் பி டீனேஜர்ஸ். அங்கே MC சைஸ், ஃபியூ பீப்புள் பார்க்கலாம், தமிழ் ரேப்பர்ஸ் பார்க்கலாம். அங்கேருந்து லைக் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அந்த ஆர்கனைசர், நீங்களாம் கிளாங்ல வந்துருக்கீங்களா, ஓகே பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களா அடுத்த ஷோக்குன்னு. அந்த ஷோலேருந்து ஒரு 200 ringgit 300 ringgit கிடைக்கும். அந்த காசை ஸ்டுடியோக்கு போடுவோம். அப்போல்லாம் ஸ்டுடியோ ஐ திங்க் 1 hour was 100 ringgit. So yeah, it was about 100. Can't waste time. Yeah, so ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும், ஸ்ட்ரெயிட் கெட் யுவர் ஜாப் டன். ஸோ அந்த மாதிரி டைம்லேருந்து தான் ஆரம்பித்து ஸ்டுடியோக்கு போயிட்டு இட்ஸ் லைக் ஸ்லோலி வி ஸ்டார்டட் பில்டிங் சாங்ஸ். அது அந்த 2004 to about 2009 வரைக்கும் ஐ ரியலைஸ் ஷோ செய்வோம். ஷோவில் வர காசு மேபி அலவன்ஸ்க்கு ஒரு 50 எல்லாரும் வச்சுக்கிட்டு மற்ற ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் ringgit ஸ்டுடியோவில் போடுவோம். யூ பில் பார்ட் டைம் ஜாப்ஸ்க்கு போவோம். நான் ஒரு பம்ப் அட்டெண்டராக இருந்திருக்கேன் கல்டெக்ஸில், கிளாங்கில். பிகாஸ் ஐ வாண்டட் டு ஃபண்ட் மை கரியர், ஐ வாண்டட் டு டேக் கேர். நம்ம வீட்லேயும் கொஞ்சம் காசு கொடுக்கணும், நம்ம கரியரையும் பார்க்கணும். அது ஐ திங்க் த கல்டெக்ஸ் வாஸ் த லாஸ்ட், ஐ திங்க் வாஸ் 2004. என் பாட்டு ரேடியோவில் வந்துச்சு, ஒரு இங்கிலீஷ் பாட்டு. என் கூட்ட வச்சுட்டான், மச்சான் வேலை நிப்பாட்டுறான், நம்ம ஸ்டார் ஆகிட்டோண்டார். அப்போ அந்த மென்டாலிட்டி இருந்துச்சு, ஒரு பாட்டு ரேடியோவில் வந்துச்சா நம்ம ஸ்டார். தென் ஆஃப்டர் தேட் ஐ திங்க் it was all underground shows and going to studio shows அந்த மாதிரி தான் இருந்துச்சு. Wow. நினச்சி பார்க்கும்போது wow, such a it's
ஃபன் அண்ணே. லைக் ஃபன். அது எல்லார் வாழ்க்கையிலயும் எப்படி இருக்கும்னு we wouldn't know. அது வந்து ஒரு ப்ரைடாக எடுத்துக்கணும். நான் வந்து யாரையும் ஏமாத்தலை, யாரையும் கொலை பண்ணல, யாரையும் போயிட்டு ஏமாத்தலை. நான் ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் பம்ப் எடுத்துட்டேன்னா ஒரு 19 வயசில் வேலை செஞ்சதுன்னா அப்போனா வந்து எனக்கு என் குடும்பத்து மேலே மரியாதை இருக்குது. என் குடும்பத்துக்குள்ள நான் கொஞ்சம் கொடுக்கணும், என்னையும் நான் பார்த்துக்கணும். எனக்கு அந்த இது இருந்துச்சு, அந்த தாட் இருந்துச்சு. ஸோ ஐ விஷ் அ லாட் ஆஃப் பீப்புள், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், there's a lot of people out there who are like me. அந்த ப்ரைட்லாம் பார்த்துக்கிட்டு அது எவ்வளோ தூரம் கூட்டு போகுது நம்ம. ஆமாம். ப்ரைட் இஸ் நாட் கோயிங் டு பிரிங் யூ எனிவேர். ஐ திங்க் ஹார்ட் ஒர்க் பிரிங்ஸ் யூ எவ்ரிவேர். அதாவது சில பேர் சொல்லுவாங்க, நான் ஆர்டிஸ்டா, என்ன தேடி ஆள் வருவாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்போ நம்மளாம் ஆர்டிஸ்ட் ஆக போகணுமா இல்லைன்னு கூட தெரியலையே. அந்த ஒரு 19 வயசில் எங்கள் அப்பா இறந்த புதுசில் ஐ டிட் பண்ணும் அங்கே கொண்டு போய் an ஆர்டிஸ்ட். ஷோலாம் செய்வேன், குரூப்லாம் இருந்துச்சு. பட் அந்த பாம தெண்டன்லேருந்து ஒரு சிங்கிள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அந்த ஒரு சிங்கிள் ரேடியோவில் வந்துச்சு. சிங்கிள் பற்றி சொல்லும்போது அது எப்படி, அது அந்த டைமில் ப்ரொடியூஸ் பண்ண எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி லக்கி. நவீன் நேவிகேட்டர்னு ஒரு லெஜெண்டரி இன்னைக்கு. அந்த டைம் வந்து எனக்கு லக்கு 4 வயசுலேருந்து அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். சின்ன வயசுலேருந்து பேரண்ட்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஸ்கூல் டைம்லாம் வந்து மியூசிக் நிறைய பேசுவோம். அவன் வந்து வீட்டில் கம்ப்யூட்டரில் வந்து பீட்ஸ்லாம் செய்ய ஆரம்பித்தான், ஹிப்ஹாப் பீட்ஸ்லாம். அப்புறம் எடுத்துகிட்டு வந்து சீடியில் பர்ன் பண்ணி கொடுப்பான், நான் பாட்டு எழுதுவேன் on top of that. So nice. So we formed a group called KLG Squad. அந்த 7th Redemption முடிஞ்சு நான் KLG Squadனு ஒரு குரூப்பில் இருந்தேன். அந்த டைமில் வந்து நவீன் வந்து ஒரு பீட் கொடுத்து எங்கள் எல்லாரையும் எழுத சொன்னோம். லிவிங் த சவுண்ட்னு ஒரு பாட்டு எழுதோம் இங்கிலீஷில். எங்களோட லக்கு வந்து அல்டிமேட்னு ஒரு ரேப்பர் இருக்கார், கேத்தாரி க்ரூ. அந்த டைம் அவர் வந்து கோரஸ் செஞ்சு கொடுத்து, நாங்கள் போகிற ஷோலாம் நீங்கள் வாங்கடான்னு. அவங்க சம்படி எங்களை வந்து அவங்களுக்கு ஒரு ஓப்பனிங் ஆக்ட் மாதிரி கூப்பிட்டு போவாங்க. பினாங், இப்போ, ஜோஹர். ஸோ அதில் வர காசில் தான் வந்து அந்த சிங்கிளை நாங்கள் முடித்தோம். ஸோ நவீன் வந்து காசு கூட எடுத்துக்கல, ஸ்டூடியோக்கு மட்டும் கொடுப்போம். வி ஆல் ஓன் த சாங். ஸோ த சாங் வாஸ் டன். தென் ஒரு மிக்ஸ் டேப்பில் வந்துச்சு. தென் வி சென்ட் டு ரேடியோ. நிறைய ரேடியோஸ் ரிஜெக்ட் பண்ணாங்க. பட் ஒரு ரேடியோ வந்து எக்ஸ்பிரஷன் ஒரு ரேடியோ இருந்தாங்க. they used to play a local content. 100% local னு சொன்னாங்க. So it went in there. Then we were like, okay, நம்ம ரேடியோக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து we started working on more singles for Hits FMல வரணும். இப்போ அப்புறம் Hits FMல வந்து ஒரு பாட்டு வந்துச்சு, when number 1. தென் அப்புறம் மர்டேக்காக ஒரு பாட்டு செஞ்சோம், that became number 1. about 2008லாம் வந்து லைக் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே ஒரு சிங்கிள் செஞ்சோமா போய் ரேடியோவில் கொடுத்தோமா நம்மளுக்கு ராயல்ட்டி இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து நாங்கள் போட்ட காசுக்கு ஒரு 5 ஷோ கிடச்சிச்சுன்னா அந்த காசை நம்ம திருப்பி எடுத்துட்டோம். ஸோ we understood that little basic business. எங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் வந்து எங்களோட மென்டோஸ், இந்த தேத்தாரி க்ரூ, டூ ஃபேர். அவங்க தான் சொல்லுவாங்க, போய் சிடி பர்ன் பண்ணுங்க, ஒரு 100 சிடி செய்யுங்க, 10 வழிக்கு வைங்க. அந்த லாஜிக் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்படியே ஆரம்பிச்சது தான். பிகாஸ் த சீன் ஹஸ் கம் a long way. ஏன்னா நான்லாம் வந்து டாக்கி என்ன கேசட்லாம் வந்து சித்ரா பௌர்ணமி பொட்லைன்ல போய் வாங்கியிருக்கேன். அந்த 7 ringgit 90 cents சின்ன பையனா. அவங்களாம் அப்பயே வந்து 100,000 கேசட்ஸ்லாம் விற்றவங்க, ரைட்? ஸோ த பிஸ்னஸ் பார்ட் ஆஃப் மலேசியன் மியூசிக் இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து ராயல்ட்டி விஷயம், லேபிள்ஸ் விஷயம், சிலப்பா சைன் பண்ணி கொடுத்தது, அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ எங்கள் டைம்லாம் வந்து அந்த 2000s அப்புறம் people are a bit more careful. People became more independent. Like we didn't depend on labels or anything like that. People became more independent. லைக் நீங்கள் ஒரு லேபிள் கூட இருந்து 30,000 சிடிஸ் விற்கிறீங்க. நான் ஒண்டியாக இருந்தே தைப்பூசில் வந்து என்னால் 30,000 சிடிஸ் விற்க முடியுது. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு மலேசியாவில். ஸோ it built our Tamil industry to a different place. அது மலேசியன் இண்டஸ்ட்ரின்னு சொல்ல முடியாது, தமிழ் இண்டஸ்ட்ரியில் அது நிறைய நான் பார்த்தேன். லைக் they really support. அது அப்புறம் அந்த சிடி டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு லாஸ் ஐடென்டிட்டியை கம்யூனிட்டியாக இருக்கும். நம்ம எப்படி நம்ம டேலண்ட்க்கு சப்போர்ட் பண்ண தெரியாமல் ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். ஆனால் இந்தியாவிலேருந்து வந்தால் தூக்கி வச்சு ஆடுவோம். ஆனால் நம்ம ஊர் ஆளுங்களை வந்து தூக்கி வச்சு ஆடியும் நம்ம வந்து குறை சொல்லுவோம். படம் நல்லா இருந்தால் கூட அப்படி இருக்கு, பாட்டு நல்லா இருந்தால் கூட அது அப்படி தான். அது அந்த குறை சொல்கிற கம்யூனிட்டியாக ஆயிட்டோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது. அண்ட் இப்போ வந்து டைம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இப்போ வந்து ஒரு பாட்டு வெளியாக்குனா கண்டிப்பாக ஒரு வீடியோ, மியூசிக் வீடியோ இருக்கணும், சாவடியான ஒரு மியூசிக் வீடியோ. அதை செய்கிறதுக்கே பையனுங்க கஷ்டப்படுறானுங்க. ஸ்பான்சர்ஸ் தேடுறதுக்கு, சொந்த ஃபண்ட்ஸ் போடுறதுக்கு. லைக் இட்ஸ் நாட், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னு இல்லை. ஐ திங்க் வி
மோஸ்ட் ஆஃப் த டேலண்ட்ஸ் இன் மலேசியா, த இண்டிபெண்டன்ட் டேலண்ட்ஸ், அவங்களோட மோஸ்ட் ஃபண்ட்ஸ் வந்து எங்கேருந்து வருதுன்னா ஒரு சம்பளமாக கிளப்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஐ நோ a lot of musicians who perform in clubs who don't even drink. போவாங்க, வேலை முடிப்பாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. அது ஒரு தொழிலாக பார்க்குறாங்க, அது ப்ரொஃபஷனலாக பார்க்குறாங்க. பட் அதை தாண்டி வேறு என்ன இருக்குது? Do we see big brands like Babas, Alagappas, Rajas coming and supporting local? We don't. But இந்தியா ப்ரோக்ராம்னா போய் நிற்கிறாங்க. லைக் தீஸ் ஆர் த கொஸ்டின்ஸ் நான் எப்பயுமே கேட்பேன். ஏன் வந்து நம்ம ஹோம் க்ரோன் டேலண்ட்ஸ்க்கு ஃபண்ட்ஸ் பண்ண மாட்டுறாங்க, ஆனால் வெளியூர்லேருந்து வர டேலண்ட்ஸோ சரி, சிங்கர்ஸோ சரி, மியூசிஷியன்ஸோ சரி, யாராக இருந்தாலும் சரி தூக்கி வச்சு ஆடுறோம் நம்ம. ஸோ நம்ம ஐடென்டிட்டியை காணா போயிருச்சா? அதை கேட்டால் நான் கெட்டவனா ஆயிடுவேன். அது எப்பயுமே ஒரு இப்போ நான் ஏன் இந்த வயசில் வந்து நான் அதை வந்து கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன், அதுதான் ரியாலிட்டி. ஏன்னா நானும் என் இந்தியா ஃப்ரெண்ட்ஸ் கூட வேலை செய்கிறேன். அவங்க இங்கே வந்தாங்களா தூக்கி வச்சு கொண்டாடுறோம், டேலண்ட் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நம்மளை மறந்துடக்கூடாது. ஏன் இந்தியா ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க என்கிட்ட, உங்கள் பலன் உங்கள் ஊரில் வந்து ஒரு 2 million people இருக்காங்க, ஏன் நாங்களாம் வந்து அப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, உங்களை ஏன் தூக்கி விட மாட்டுறாங்க? அது அவங்களே கேட்குற மாதிரி நம்ம வந்துட்டோம். ஸோ அதை நான் எப்பயுமே யோசிப்பேன். கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் இந்தியா கூட கொலாபரேஷன் பண்ணியிருக்கீங்க நிறையா. அனிருத் கூட Hola Amigo 2016, அப்புறம் மர்வின் விவேக் கூட வந்து 2017 வந்து ட்ரிஷாவோட ஒரு மூவி இருந்துச்சு, மோகினின்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து ஒரு ஒன் சாங் செஞ்சுருப்பேன். அதுதான் பிகேம் தி ஃபர்ஸ்ட் சிங்கிள். மற்றபடி இஃப் ஐ ஒர்க் டு இந்தியா ஆர்டிஸ்ட் ஐ ரியலி லைக் ஆந்தனி டாசன் கூட வெடிகுண்டு பசங்களை வந்து அந்த ஃபர்ஸ்ட் சாங் வந்து டேனிசன் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அதுவும் மர்வின் விவேக் தான். எனக்கு அது those are my India works that I'll always be very proud of. But most proudest is the ones that we have done there, and also the stuff that we have done here. Like Switch, Start the Tirula, changed my career. Va Machan Va with Santesh and one of my favorite Malaysian musician Daki. அதில் வந்து ஒரு யங் ஆர்டிஸ்ட் அருண் பாய். இதெல்லாம் வந்து லைக் திங்ஸ் தட் யூ வில் ஆல்வேஸ் புட் a big smile on your face. அந்த கொஞ்சம் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். எப்படி லைக் ஸ்டார்ட் திருவிழா வந்து 2015 வந்து ஒரு கொரியன் ஹிப்ஹாப் சாங் மேலே வந்து நான் ரேப் பண்ணி ஸ்விட்ச் ஸ்டுடியோவில் ரேப் பண்ணி அனிருத் கான்சர்ட்க்கு ஏதாச்சும் ஒரு ஹைப்பான பாட்டு வேணும்னா அதில் ரெக்கார்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு 1 week ஆஃப்டர் த கான்சர்ட் ஸ்விட்ச் ஸ்டுடியோ கூப்பிட்டு நான் அவன் வோக்கல்ஸ் வச்சு வேற ஒரு பீட் செஞ்சுருக்கேன் கேட்குறியான்னு. எனக்கு கேட்டுமே சொல்லிச்சு, இட் ஃபிட் லைக் க்ளவ், பட் நல்லா இருக்குடான்னு. த ஒன்லி திங் தட் வாஸ் மிஸ்ஸிங் இஸ் அந்த ஃபயர் ஒர்க்ஸ் அந்த ஸ்டார்டிங்கில் டிஷ் அஜய் திருவிழா மச்சான் பட்டாசு இருக்கணும், அதை ஆட் பண்ணும்போது we knew we had something. திருவிழா மச்சான். So the whole of 2015 அதை நான் எல்லா இடத்துலையும் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். எல்லாரும் வந்து கேட்பாங்க இந்த பாட்டு வெளியாயிருச்சான்னு. இன்னும் வெளியாகல. I don't know why we didn't release it. அப்புறம் ஐ திங்க் 2016 சைமா அவார்ட்ஸ்க்கு வந்து ஹோலா அமிகோ பெர்ஃபார்ம் பண்ண எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு. அனிருத் கூட போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நான் அவர்கிட்ட போட்டு காட்டினேன். அவர் சொன்னார், let me introduce you to somebody from Sony. Sonyயில் போட்டு காட்டணும். They say we really like it. வீடியோலாம் செஞ்சிங்களா, we want to buy it. ஸோ இங்கே வந்து ஃபண்ட்ஸ்லாம் எடுத்து நான் ஒரு கம்பெனி இருந்துச்சு அப்போ கிளிக், எல்லோரும் கூட சேர்ந்து நாங்கள் நிறையா ஃபண்ட்ஸ் நிறையா ஸ்பான்சர்ஸ்லாம் தேடி நான் ஒரு நல்ல வீடியோ செஞ்சு அதை அந்த இந்தியாவில் வந்து போய்ட்டு சப்மிட் பண்ணும்போது அதை அப்படியே அவங்க வாங்கிக்கிட்டாங்க. சூப்பர். அண்ட் தட் சாங் கேம் அவுட் அண்ட் it was a slow burn. அந்த 2017 வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. Suddenly I don't know, but 2018 onwards it just became like a everyday thing, wildfire. Yeah, it just started building. Then now எல்லாரும் சொல்லுவாங்க like it's very hard to outdo your songs. இல்ல, you know, even Daki என்ன cannot outdo his Akamage or Lockup cannot outdo their Kokkaragiri. It's always like that. So I think Start the Tirula has come to that point in my career. Right. நான் இன்னும் எவ்வளோ பெரிய பாட்டு செஞ்சாலும் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூட செஞ்சாலும் people will always come to the soft spot of that song. அந்த முத்திரை பச்சை. Yeah, because it reminds them of something that happened in their life. ஒரு ஃபன்னான நைடாக இருந்திருக்கும், ஒரு ஃபன்னான மூமெண்டாக இருந்திருக்கும், ஒரு காலேஜ் டைமாக இருந்திருக்கும், ஸ்கூல் டைமாக இருந்திருக்கும், வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்திருக்கும். It worked for everything. ஆமாம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் recording was done very quickly. But that process of it becoming a good song and எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி took a while, but it still feeds my family. நான் அதை எப்பயும் பெருமையாக சொல்லுவேன். And I think I got very lucky with that song. Like
ரீச்ட் அவுட், உலகம் பூரா கேட்டிருக்காங்க, அண்ட் ஸ்டில் கெட்டிங் மீ ஷோஸ் அண்ட் எவ்ரிதிங். பாருங்க எப்படியெல்லாம் ஆரம்பிச்சு எங்கெல்லாம் போய் ஏன்னா தமிழே நான் பட்டி தொட்டிக்கு ரீச் ஆயிருக்கு. முந்திலாம் ரேப் பண்ணும்போது ஒரு பீட்ரு, ஒரு தமிழ்லாம் பீட்ரு மாதிரி அந்த அந்த ஒரு 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 மிஸ்கன்செப்ஷன் இருக்கு நம்ம கம்யூனிட்டியில். ஒருத்தவங்க வந்து நல்லா இங்கிலீஷ் பேசினா அவங்க வந்து அப்படியே தள்ளி வச்சிருவாங்க. ஆமா, ஒரு பெரிய பீட்ரு இவருன்னு. நீ படிக்கலாம், அது ஏன் பிரச்சனையாடா? ஆமா, நான் எப்பயுமே அதை கேட்பேன். டே என் கசின்ஸ்லேயே சொல்லுவேன், டே நீ ஒழுங்காக படிச்சிருந்தா நீ நல்லா பேசுவேன். எனக்கும் தமிழ் பேச தெரியுது, மேபி உச்சரிப்பு உன் மாதிரி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஏன் ஒருத்தவங்களை தள்ளி வைக்கிறீங்க? அவங்களும் நம்ம தோல் நிறம் தானே, நம்ம ஆளுங்க தானே, நம்ம அதை ஏன் வந்து அப்படி தள்ளி வைக்கிறோன்னு எனக்கு எப்பயுமே இருந்துச்சு. ஓகே, ஐ வில் ரைட் அ தமிழ் சாங் இன் இங்கிலீஷ், பட் இட் வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட். அது எனக்கு எப்பயுமே அது ஒரு ப்ரைடாக உள்ள இருந்துச்சு. ஐ திங்க் ஐவ் ரீச்ட் அது. இப்போ வந்து ஓகே ஃபைன், நீ அதை வந்து எவ்வளோ பெரிய பக்கத்தில் வந்து ஒரு தமிழ் பாட்டு ஃபுல் தமிழ் உச்சரிப்பு வச்சாலும் அந்த பாட்டு நிற்கிதுல, நீ எப்படி இருந்தாலும் நீ சொல்ல முடியாது அந்த பாட்டு வந்து பீட்ரு பாட்டுன்னு. தமிழ் பாட்டு தான் நான் ஒத்துக்கிறது. அதேதான். ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் ஃபெல் அது வந்து ஒரு டபுள் எட்ஜ் ஷாட் அந்த பாட்டு. அண்ட் உங்களுடைய லிரிக் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? நிறைய ரீரைட் இருக்குமா இல்லை? மிந்தி வெரி கன்சர்ன், இந்த பார் எழுதணும், இப்படி எழுதணும், இவ்வளோ டெக்னிக்கலிட்டி, அது அந்த வயசு. ஐ திங்க் பிகாஸ் யூ வாண்ட் அவுட் டூ யோர் காம்படிஷன் சொல்ல மாட்டேன், யூ வாண்ட் அவுட் டூ யோர் பியர்ஸ், யூ வாண்ட் அவுட் டூ யோர் செல்ஃப், அதெல்லாம் இருந்துச்சு. தென் வெரி வெரி ஃபேமஸ் மலேசியன் ரைட்டர், அவர் ரேப் தான், பேர் சொல்ல மாட்டேன், பட் அவர் என்கிட்ட ஒன்று சொன்னார். as a fine line between being a songwriter and a rapper. யாரு வேணாலும் ரேப்பர் ஆகலாம் இன் அ வே. யார் வேணாலும் எழுதிட்டு ஒரு ரேப் ஃப்ளோ பண்ணி எழுதிடலாம். பட் இட் டேக்ஸ் an edge to become a songwriter because அது டெஸ்ட் ஆஃப் டைமாக நிற்கணும். ஒரு 30 years down the road நீ அதை திரும்பி ரிக்ரெட் பண்ணக்கூடாது. நம்ம இந்த மாதிரி எழுதிட்டோம்டா. என் கரியர்லையும் அந்த மாதிரி பாட்டெலாம் இருக்குது. லைக் ஐவ் ரோட் சாங்ஸ் தட் டுடே as a married man I'm turning and looking, ஏன்டா என்னடா யோசிச்ச மாதிரி. பட் அந்த சாங் நான் ஏன் சிரிச்சேனா பலன், நானும் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். ரைட் மெட்டு போட்டு ஒரு 3 பாட்டு, ஒரு என்னடா வரவே இல்லை லிரிக்ஸு. ஒருத்தர் 2-3 பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், குடுறா லிரிக்ஸு. போங்கடா நீங்க, ராவோடு ராவா எழுதி என்னமோ போட்டு அடிச்சு விடுச்சாச்சு. பட் இட் ஒர்க்ட், ரைட்? It worked. But today when you turn and look back at it, you're like, ayyo, and done, right? So I think not only us, every musician has that. But எனக்கு அந்த அட்வைஸ் வந்து நான் ரொம்ப க்ளோஸாக எடுத்துக்கிட்டேன். ஸோ ஐ வாஸ் வெரி கேர்ஃபுல் வாட் ஐ ரைட். ஒரு 2018 கான்ஷியஸ் வாட் டு ஐ ரைட். ஸோ rappers have this very competitive spirit in the beef, in the hip hop. அதெல்லாம் நான் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நான் பாட்டு எழுதுறேன். So good. Because அது எனக்கு சோறு போடுது தான். எஸ், இட்ஸ் a very competitive spirit. But why don't we be very competitive in a way to build our industry to a point that all of us are doing very well for ourselves and our kids will go to overseas universities or all of us get together and build a school. நம்ம ஏன் அந்த மாதிரி யோசிக்க மாட்டோம்? லைக் it came to a point like we victimize ourselves. லைக் நம்மக்குள்ள அடிச்சுக்கிறோம். லைக் for what? எதுக்கு? இது நாளைக்கு செத்தா இதை பற்றி பேச போகிறது இல்லையா? நீ என்ன நல்லது செஞ்சிருக்கு தானே பேச போகிறாங்க. அந்த பீஃப், அந்த ரேப், அதை பற்றியா பேச போகிறாங்க? நீ எவ்வளோ நல்லது செஞ்சுருக்க, உன் பாட்டு வந்து எங்கெங்கே போயிருக்கு. நல்ல பாட்டு தான் ஒரு இடத்துக்கு போகும், அந்த கெட்ட பாட்டுன்னு சொல்ல மாட்டேன். அந்த நெகட்டிவ் ஸ்பிரிட் உள்ளது அது அப்படியே அங்கேயே தான் லிங்கர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு சேட், அந்த 2018 அந்த ஒரு ஆர்டிஸ்ட் கூட எனக்கு அந்த சேட் கிடச்சது என்னை ஒரு மாதிரி மாற்றுனுச்சு. லைக் ஐ வாஸ் லைக், வாவ், லைஃப் இஸ் பியாண்ட் ஆல் திஸ், பியாண்ட் த ஃபேம், பியாண்ட் த மனி, பியாண்ட் த கேர்ள்ஸ், த ஆல்கஹால் எல்லாம். அது எனக்கு அது ஒரு ரிமைண்டராக இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் ஐ பிகேம் வெரி கான்ஷியஸ் ஆஃப் வாட் ஐ ரைட். அண்ட் அப்போ தான் வந்து ஐ திங்க் ஐ ஸ்டார்ட் ரைட்டிங் திங்ஸ் தட் கேன் மேக் பீப்புள் திங்க். ஐ திங்க் தென் கோவிட் நான் பார்த்த இன்சிடென்ட்ஸ், என் கண் முன்னால் பார்த்த இன்சிடென்ட்ஸ் என்னை இன்னும் ரொம்ப மாற்றினுச்சு. அது ஓகே, ஐ நீட் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். என்ன மாதிரி இன்சிடென்ட்ஸ்? லைக் 11 மணிக்கு ராத்திரிக்கு வந்து ஒரு என் வீட்டு மணிக்கு வந்து ஒரு 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 கேர்ள் வந்து காலிங் பெல் தட்டாங்க. நான் வெளியில் போனேன், அம்மா இருக்காங்க. சரி, ஏம்மா சொல்லுமா? இல்லை அம்மாவை கூப்பிடுங்க. எனக்கு இல்லைம்மா நீ சொல்லுமான்னு. அண்ணா ஒரு மேகி கிடைக்குமான்னு. அண்ட் எனக்கு அந்த பிள்ளை செஞ்சதில் எனக்கு பிடிச்சது என்னன்னா, அந்த மேகி எடுத்துகிட்டு என்கிட்ட ஒரு உள்ளி கொடுத்துச்சு.
சொன்னேன் நீ காசை வைக்கணும். எனக்கு வந்து நான் ஆர்டிஸ்ட்னால எனக்கு நான் வேலை செஞ்ச கிளப் கைஸ் அது நான் எப்பயுமே தேங்க்ஃபுல்லாக சொல்லுவேன். மலேசியன் கிளப் ஓனர்ஸ் நிறையா இந்தியன் கிளப் ஓனர்ஸ் சூப்பர் நைஸ் அட் கோவிட் டைம். பிகாஸ் எங்கள் எல்லாருக்கும் வந்து லைக் பேக்ஸாக வந்து க்ரோசரிஸ்லாம் அனுப்புனாங்க. ஸோ என் வீட்டில் வந்து லைக் சாடின் வந்து ஒரு 50-70 சாடின் கிடக்கும். லைக் நாங்கள் எங்கள் வீட்டில் 3 பேர், நான் என்ன செய்யுது அவ்வளோ வச்சுக்கிட்டு. ஸோ நான் என் ஒய்ஃப்ட்ட வந்து லைக் எல்லாத்தையும் வச்சு போய் கொடுத்துட்டு நான் அந்த உருளி நீ வச்சுக்கம்மா, நான் அது முடிஞ்சு ஐ couldn't sleep for a few nights. அந்த this was 2020. எனக்கு என்னடா வாழ்க்கை இது, லைக் what kind of things are this. Then end of that year 2020 வந்து I lost a very close friend. பேர் வந்து ஜெராட் லாசரஸ், ஒரு லாயர் கிளைங்லேருந்து. we lost him. அது 2 or 3 weeks after my birthday. எனக்கு லைக் இதான வாழ்க்கை, லைக் இப்படி நடக்குது, லைக் there's more to it, like so let's take every day as a blessing. Let's take இந்த சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறது, சின்ன விஷயத்துக்கு வந்து லைக் சண்டை போடுறது, இந்த இவங்கள பற்றி இப்படி எனக்கு அதெல்லாம் பரவாயில்ல நீங்களே வச்சுங்க, உங்கள் ஜெலசி என்வி இந்த நெகட்டிவிட்டி நீங்களே வச்சுங்க, நான் பாட்டுக்கு சிவனேன்னு என் வாழ்க்கையில் போயிட்டுருக்கேன். கடவுள் எனக்குன்னு ஒரு இடம் எழுதி வச்சுருந்தாருன்னா நான் அங்கே போவேன் கரெக்டாக, நான் அப்படியே இருக்குன்னு. ஸோ ஐ திங்க் அந்த டைம்லேருந்து ஐ ரியலி ஸ்டார்டட் ஹம்பிளிங் மை செல்ஃப். ஐ ஸ்டார்டட் I think after 2021 endingலேருந்து I cut down my drinking a lot because I felt like that was stopping me and I felt like that was an issue among a lot of people around my age. Okay. And the sense of control இல்லை, financial literacy இல்லை, ஆனால் we're drinking. பாதி பேருக்கு இன்சூரன்ஸ் இல்லை, but we're drinking. இதெல்லாம் வந்து like self conscious-ஆக வந்து அது like wow, okay. So I started looking at life very differently after COVID அப்புறம். So it worked as a musician. அதே நேரத்தில் ஆஸ் அ ஹியூமன் as well, I was like okay, இந்த மாதிரி இருக்கணும், நம்ம இருக்கிறதா ரைட்டுன்னு சொல்லலை, நம்ம இந்த மாதிரி இருந்தால் நம்ம கொஞ்சம் உருப்பிடுவோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த டைமில் எஸ்பி பாலா கூட அவர் மறைவுக்கு முன்னால் அவர் வந்து கோவிட் பற்றி ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தார். He wanted to do a song about COVID. கொஞ்சம் பாடி காட்டினாரு. அதுக்கப்புறம் அந்த ஆசை நிறைவேற பொருள் வைரமுத்தோடைய லிரிக்ஸ். I remember the night it happened. I got the call from a very close friend of mine, Mugi அவர் பேரு. He called me, இந்த மாதிரி ஆச்சு பாலன். I just sat down the whole night and I don't know why I cried, but that whole night I was hearing his music and I was thinking wow, like life அந்த பயம் இல்லை, அந்த ஒரு gratefulness வந்துச்சு. அது life is so precious. அந்த டைம் வந்துச்சு எனக்கு. ஆமாம், சிந்திக்க வச்சது நம்மளுடைய கோவிட், நிறைய சிந்திக்க வச்சது, நிறைய மாற்றங்கள். சிந்திக்க வைக்கலையா, அதாவது திருப்பி தருதலையா தான் இருக்குங்க பாதி. இது திருத்தலையா அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே ஜி, இப்போ பாலன் கேஷோடைய அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கு? ஏன்னு சொன்னே என்ன செய்வீங்க? மிந்தி ஒரு 1 year முன்னுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு, எழுந்துச்சுமே இது ஃபோனை பார்க்குறது. அது எனக்கும் இருக்கு. அது ஒரு அதை இப்போ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 minutes I try not to. I'll wake up, I'll wash up, I send my daughter to school because I want to be a part of her life. அது ஒரு ஏன்னா I didn't get that from my dad. My dad was working all the time. அவரோட டைமில் வந்து what he felt was I'm working to make a lot of money for my kids. But he couldn't spend that time. ஆமாம். ஸோ நான் வந்து ஓகே நம்மளுக்கு இருக்குது அந்த லக்ஸரி இருக்குல்ல, அந்த லக்ஸரியை கரெக்டாக பாய்ச்சிக்குவோம். ஸோ காலையிலே எழுந்துச்சி ஷீல் ஹேவ் அ பிரேக்ஃபாஸ்ட், அந்த இதெல்லாம் நான் பார்ப்பேன். ஸோ கியூட். மை ஒய்ஃப் வில் பி கெட்டிங் ஹர் ரெடி. அவங்க காலையில் அம்மாவும் டாக்டரும் பண்ணுற ஆர்ப்பாட்டம்லாம் பார்த்துட்டு இருப்பேன். போவேன், என்னது சாமி கும்பிடுவோம் 2 பேர், மீ அண்ட் மை டாட்டர், ப்ரே, கோ டு ஸ்கூல் கிட்ட தான். பட் அந்த 5 minutes அந்த கான்வர்சேஷன் வந்து எனக்கு வெரி வெரி, அது வந்து மணி கான் பாய். அது ஸ்கூல் வரைக்கும் அனுப்புறது, அது பேக்கை கேரி பண்ணிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு தென் I'll come back home, have my breakfast. Sometimes I sleep off again, sometimes I start my day. அப்போ தான் ஃபோனை பார்ப்பேன். And what I realize, இதை செய்ய ஆரம்பிச்சதுலேருந்து என் டே வந்து கொஞ்சம் உருப்பிட்டு இருக்கு. நல்லா இருக்கு, உருப்பிட்டு இருக்கு. காலையிலே ஏஞ்சுமே இந்த 10 மெசேஜஸை பார்க்கறது, இந்த பெண்டிங் ஒர்க்கு, பில்ஸ், இது your day கொஞ்சம் எஃபெக்ட் ஆகுது. கண்டிப்பா எஃபெக்ட், கொஞ்சம் இல்லை, கண்டிப்பா எஃபெக்ட் பண்ணும்.
நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல டிசிப்ளினியா உங்களுக்கு. ஜஸ்ட் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். ஏன்னா காலையில் எழுந்துச்சு போய் இன்ஸ்டாகிராம் பார்க்கணுமே, யார் நம்ம அந்த 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 ஒரு ஹாய் இருக்கும்ல, நம்ம பற்றி யாராவது பேசியிருக்காங்க, அந்த ஒரு ஹாய் இருந்துச்சுல்ல, we are still important, we are still relevant. அதை தள்ளி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு half an hour don't see your phone, bathe, pray, have your breakfast, then look at your phone. Probably filter what you're seeing. அந்த இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லாம் வந்து நம்ம யாரோ ஃபாலோ பண்ணுறோன்னு அதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணாலே நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா காலையிலே ஏஞ்ச மீது நீ மொபைலில் சண்டை போட்டதே எனக்கு தெரியுதவில்ல, உன்னோட ஃபெமினிசமே என்கிட்ட திணிக்காத, உன்னோட அல்ஃபா மேலே என்கிட்ட திணிக்காது. அதனால ஏன் காலையிலே பார்க்கணும்? மேபி நானும் அப்படி சொல்லலாம், ஏன் அவன் காலையிலே அவன் மியூசிக்கை திணிக்கல, உனக்கு பிடிக்கலையா அன்ஃபாலோ பண்ணிடு. இட்ஸ் சிம்பிள் as that. ஸோ ஐ ட்ரை டு கீப் as ஹியூமன். யார் வந்து என் ஃபாலோவர்ஸில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஹியூமனாக இருக்குன்னு நான் பார்ப்பேன். அண்ட் ஐ ட்ரை டு ரீட் அ லாட் அபவுட் கம்யூனிட்டி பில்டிங், ஃபைனான்ஷியல் லிட்ரஸி. அது கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் ரீடிங் அ லாட், லைக் how do you build a community, how do you build a structural standpoint for not only for yourself, for your family. You can start with $1. It still makes a big difference today onwards. So அதெல்லாம் என் மியூசிக் விஷயம் பார்ப்பேன். லைக் பிஸ்னஸ் அண்ட் எப்படி வெளியூரில் மாறிக்கிட்டு இருக்கு, லைக் எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க, விஷுவல்ஸ் பார்த்தா என்ன நடக்குது, அந்த மாதிரி விஷயம்லாம் பார்ப்பேன். ஸோ தட் இஸ் மை மார்னிங் ரூட்டீன் ஆக்சுவலி. நல்லா இருக்கே, ட்ரை பண்ணி பாரு. நானும் ஃபாலோ பண்ணோம். இந்த ஃபோனை பார்க்கறது கட்டி வச்சிடணும் அப்படிங்க. நான் சிங்கிளான பயணத்தெல்லாம் எப்பயுமே சொல்லுவேன், நீ வந்து நீ சிங்கிளாக இருக்கும்போதே ஒரு 60 பேரை ஃபாலோ பண்ணுவேன். அந்த 60 பேரையும் அன்ஃபாலோ பண்ணி உன் டிசிப்ளின் வேறு மாதிரி மாறும். இது நல்லா இருக்கு. நான் கல்யாணம் பண்ணலாம் நான் சொல்லலாம், இது நானே சிங்கிளாக சொன்னா போய் சொல்கிற மாதிரி இருக்கும். நான் கல்யாணம் பண்ணா நான் சொல்கிறேன், நீ அந்த ஒரு 60 பேரை ஃபாலோ பண்ணாமல் நீ அவங்க எல்லாரையும் அன்ஃபாலோ பண்ணிட்டு, ஏன்னா அவங்க பாதி பேர் உனக்கு மூஞ்சே கொடுக்கறதில்ல, நீ மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண, அப்புறம் என்னது ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, எல்லாரையும் அன்ஃபாலோ பண்ணி நீ கொஞ்சம் டிசிப்ளினாக வருவ, உன்னோட பரழ்த்தி உனக்கு தெரியும். ஏன் கோ சோஃபா, நான் ஒரு கிராண்ட்மாவை மெசேஜ் பண்ணேன். இந்த கிராண்ட்மா வந்து ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு எனக்கு. ஷீஸ் 80 years old. சும்மா மெசேஜ் பண்ணி பார்த்தா ஒரு பதிலும் வரல. அப்புறம் அவங்களே ரிப்ளை பண்ணலன்னா அப்புறம் எங்கே நம்ம வயசு பசங்கள்லாம் ரிப்ளை பண்ணுறது? பேட் லாஜிக், பட் ஓகே. சும்மா சொல்லலாம். You're left at unseen for a reason. Again. You're left on unseen for a reason. Left on unseen for a reason. Yo. ஜி, உங்களுக்கு மியூசிக் டேஸ்ட், அதாவது songs that you've been listening to on repeat, உங்களுக்கு பிடிச்ச songs recently generally playlist. My playlist is very wide la. கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. பாலன் கஷ்டர் டேஸ்ட் எப்படி இருக்கு? I think most of the time it's rap predominantly, but raps that came out before 2010 or anything after 2010 could have very selective, and because I felt like sound changed and the music changed. So and the predominantly and 5 பேர் எப்பவுமே இருப்பாங்க. Tupac, Notorious B.I.G., Nas, Jay-Z, Eminem எப்பவுமே இருக்கும். Andre 3000 ஒருத்தர் இருக்காரு, Outkast. அது I visit back all the time. Wow, so nice. I have my favorite A.R. Rahman playlist, my favorite Anirudh playlist. அது வந்து my favorites of their songs. எல்லான்னு சொல்ல மாட்டேன், லைக் எனக்கு, ஏன்னா உங்களோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், என் டேஸ்ட் வேறு மாதிரி. ஆமாம், கண்டிப்பாக. I listen to a lot of Brazil salsa, samba music. அது very very hype actually. Sometimes morning Brazilian samba music. Nice. அது நிறைய drums இருக்கும், heavy drums இருக்கும். Driving time, night, இது call me a boomer or whatever, I have my favorite Ilayaraja playlist, and it's very weird. அதில் ஒரு பாட்டு சொல்லுங்க. மைக்கேல் மதுரை காமராஜன் பார்த்தீங்களா, கதகேலு அந்த பாட்டெலாம் வந்து நான் ரிப்பீட் கேட்பேன். ஏன்னா அந்த பாட்டு ஓகே, திஸ் ஒன் இஸ் ஸோ ரேண்டம். தி டே மை நீஸ் டிடன்ட் நோ தி சாங். மை டியர் மாதாண்டா, அதெல்லாம் என்ன மாதிரி பாட்டு, லைக் பட் பீப்புள் டோன்ட் கெட் இட். என்னடா பாட்டு இது? நீ அந்த டைமில் பிறந்திருக்கணும், நீ அந்த டைமில் இருந்திருக்கணும் இந்த பாட்டெலாம் வரமேது. லைக் வெற்றி விழா, லைக் த பிளேலிஸ்ட் ஆஃப் certain songs, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குது? I still hear it. For me, like even the most current எனக்கு பிடிச்ச ஒரு இளையராஜா song is from this movie called Psycho.
ஒன்று that these are the songs that I think works for me. அதான் எல்லாரும் சொல்லுவாங்க, டே நீ பீட்ரு எப்படிறான்னு. பாட்டு இஸ் பாட்டு. நைஸ். And I have a Malay playlist. Like Tragedy October, Awi, Amy Search, like Isabella, then நம்ம அலிகேட்ஸோட பாட்டுங்க, Siti Nurhaliza Chindai, some கொஞ்சம் ட்ரெடிஷ்னல்ஸ், ஜாக்லின் விக்டர்ஸ், கமிலாங். லைக் ஐ ட்ரை. மிந்தி வந்து ஃபுல்லாக இப்போவா இருக்கும், கவுக்காவா இப்போவா இருக்கும். அப்புறம் I think I came to an age where like if I'm going to be stuck in one genre, I'm not going to grow musically. Sound நம்ம அப்படியே அங்கேயே தான் அடைச்சிக்குவோம். ஆனால் சம்டைம்ஸ் அட்டாச்சாக ஒரு ஆல்பம் இருக்கும்ல. இப்போ ரீசன்ட்லி அட்டாச் ஆன ஆல்பம் நவர முடியல. அண்ணோட பிளேலிஸ்ட் கூலி ப்ரோ. கூலி சவுண்ட் ட்ராக் ஸ்டார்டிங் டு எண்ட், எவ்ரி ட்ராக் கவ். அது ஒரு ஃபீல், வைப் அவராலாம் சொல்ல முடியாது. அது ஒரு ஃபீல், அது ஒரு வேற மாதிரி ஒரு ஃபீல். மூவி பார்க்காமலே ஐ வாஸ் அட்டாச் டு. Like தரமான சம்பவம். What a soundtrack bro, because it was so internationally appealing. தமிழா கூட லைக் நான் அதை வந்து லாங்குவேஜ் படி பார்க்கவே மாட்டேன். It was so internationally appealing. The whole soundtrack, sound, rhythm, production, everything. It was something else. And even Powerhouse was wow. அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ அது கொஞ்ச நாள் ஒரு 2-3 வாரமாக அப்படியே ஒட்டிக்கிச்சு. அது தெரில, ஏதாச்சும் ஒரு சவுண்ட் ட்ராக் வரும், அது கொஞ்சம் பீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சவுண்ட் ட்ராக்ல அப்படியே அட்டாச் ஆகி, மேபி I'm a ரஜினி அண்ட் அனிருத் ஃபேன், மேபி தட்ஸ் வை. வைப் டிஃப்ரெண்ட்ல. அது வாஸ் சம்திங் எல்ஸ். அந்த சவுண்ட் ட்ராக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் இஃப் யூ வாண்ட் மீ டு டெல் யூ an album recently that I heard that I think every Malaysian out there should go and watch, Kebar Vasugi. He's a Chennai independent musician. Guitarist. Yes. அவரோட ஸ்பாட்டிஃபை போய் கேளுங்களேன். நான் வந்து ஒரு 2007லேருந்து அவர் ஃபேன். பட் நான் நிறைய பேருக்கு அவரோட மியூசிக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். I feel like he's so Kebar Vasugi. Okay, நானும் போய் கேட்கிறேன். Kebar Vasugi is from Chennai, based in Canada, but I think he travels back and forth. certain மூவிஸ்க்கெலாம் வந்து ப்ரொடக்ஷன்லாம் செஞ்சுருக்காரு. ஓகே, கிரேட் சாங் ரைட்டர். ஒரு பாப் டிலன் இங்கிலீஷில் எப்படியோ, எனக்கு என்னமோ தமிழில் வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ஆள். சாங் ரைட்டிங் வெரி ஆனஸ்ட், வெரி ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். நீ வெக்கம் கோரின்னு ஒரு பாட்டு எழுதியிருந்தாரு. இண்டிபெண்டாக லவ் சாங்ஸ் வந்து நம்ம மூவி லவ் சாங்ஸ்லாம் வந்து அன்மேட்ச்ட். ஆனால் இண்டிபெண்டன்ட் லவ் சாங்ஸ் வந்து வெரி ரேர் டு கம் சம்திங் தட் இட் ஸ்டாண்ட்ஸ் இன் த காலிவுட் லெவல்னு சொல்லுவேன். நீ வெக்கம் கோரின்னு ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். நீ வெக்கம் கோரி, ஆமா எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஓகே, ஐ ஆல்சோ வில் கோ இன். சிம்பிளிசிட்டி, பட் இட் வாஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். ஹியூஜ் ஃபேன். நான் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். கேபர் வாசுகி. இப்போ கேளுங்க. பேலன் காஷ்மீர். இப்போ மிலே இண்டஸ்ட்ரி பற்றி சொல்லும்போது நீங்கள் வந்து நல்லா கொடி கட்டி பறக்குறீங்க. சொல்ல முடியாது. மிலே ஆல்பம் டெபியூ, ஸோ அது எப்படி போயிடுச்சு? ஐ வாண்ட் டு அப்ஸ்கில் மை செல்ஃப். ஒரு மியூசிஷியனாக எனக்கு ஒரே இடத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் ஐ நோ ஐம் வெரி கம்ஃபர்டபுள் இந்த தமிழ் சைட். நிறைய தமிழ் கிளப் ஓனர்ஸ் வந்து ஜாப்ஸ் கொடுக்குறாங்க. தேங்க்யூ ஃபார் தட். அது ஃபேமிலியும் பார்த்துக்குது. ஐ கேன் டேக் கேர் மை யூனோ ஒரு லைஃப், ஒரு லிவிங்ஹுட் இருக்குது அதில். ஆனால் என்னது நம்ம ஒரே இடத்துல இருக்கோம், லைக் ஒரு வட்டத்துள்ளே இருக்கோன்னு. இட்ஸ் லைக் மார்க்கெட் பெருசு தானே மலேசியாவில், லெட்ஸ் ட்ரை. ஏன்னா அந்த சைடில் வந்து ஒன்றுமே எண்ணி பார்த்தா டேவிட் ஆறுமுகம், ஜாக்லின் விக்டர், யோகி, ரேஷ்மோனு, சசி த டான், Santesh because of Amalina. Nobody else had a foothold in sense of getting government jobs, being accepted in their market. Because being accepted in their market comes with a lot of sacrifices that we have been built with in the Tamil scene. எனக்கு அந்த அது தெரிஞ்சிச்சு, நிறைய தெரிஞ்சிச்சு. எனக்கு சின்ன வயசுல மலே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவனுக்கு எப்பயுமே சொன்னான், டே நான் மலாயில் நல்லா பேசுகிறேன், மலாய் பாட்டு எழுதுனேன். எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை. கோவிட் டைமில் ஒரு பாட்டு எழுதுனேன், தெரியுமா கசேன், ஹசாமான்னு ஒரு ஆர்டிஸ்ட். அவர் வெல் எஸ்டாப்ளிஷ் ராக் ஆர்டிஸ்ட். ஆனால் அந்த பாட்டு செஞ்சு என்ன சொன்னார், சாங் ரைட்டிங் நல்லா இருக்கு பாலன், யூ கேன் ரைட், ஆர் யூ கிளாசிக்கலி ட்ரெயின்ட்? Jadi kena fikir dalam bahasa Melayu ke? Yes. Itulah dia punya difference. So என்கிட்ட கேட்டது வந்து ஐ யூ கிளாசிக்கல் ட்ரெயின். சரி, எனக்கு மியூசிக்கே தெரியாது. பட் இஸ் யூ ஹேவ் மெலடி சென்ஸ், ஸோ குட், கொஞ்சம் கற்றுக்குங்க. எனக்கு வந்து ஒரு கோ ரைட்டர் இருந்தார், மம்பாங்னு. அவர் வந்து நான் மலாயில் எழுதிடுவேன், அவர்கிட்ட நான் அனுப்புவேன்.
He's like அவர் a என்ன Malay chat GPT lah. அவர் என்ன செய்வாருன்னா ஆ. நான் இங்கிலீஷ்ல கொஞ்சம் எழுதின வார்த்தைங்க ம். இல்ல வேர்ட்ஸை கொஞ்சம் மாற்றுவார் ம். 2-3 வார்த்தைங்கள பெட்டர் லாங்குவேஜ் ஸ்டாண்டர்ட். ம்ஹும். ஏன்னா அவங்களோட அவார்ட்ஸ்க்கெலாம் போனோம்னா ஃபுல் மலையில் இருக்கணும், ம். இங்கிலீஷ்லாம் வரக்கூடாது. ம். அது ஒண்ணு. ம். ரெண்டாவது வந்து அந்த வேர்ட்ஸோட தரம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருக்கணும். Right. cannot be too street language அந்த ம்ஹும். மாதிரிலாம் இருக்க முடியாது. தெரியுமா காசி வாஸ் accepted well. ம். கொஞ்சம் ஓகே ரேடியோஸ்லாம் வந்துச்சு and everything. தென் ஐ ட்ரைட் அகெயின் கம்யூனிகாசிக்கும் மை கிரியேட்டிவ் வெஞ்சர்ஸ் தான் தேங்க் பண்ணணும். நான் ஒரு திருப்பி பிச் திறந்தாங்க 2003 ஒரு ம்ஹும். ஃபுல் ஆல்பம்க்கு. ம். நான் ஃபுல் மல்லே ஆல்பம் செய்யணும்னு நான் பிச்சுக்கு போயிருந்தேன். அவங்க என்கிட்ட கேட்ட கேள்வி Wow. ஏன் ஃபுல் ஆல்பம் செய்யணும்னு. சரி நான் ஏன் செய்யக்கூடாது, ம். நான் திருப்பி அதான் கேட்டேன், நான் ஏன் செய்யக்கூடாது. இல்லை அப்படின்னு நான் Balan, கேட்கல big Balan. அப்படின்னு The கேட்கல. man. ஐ யூ ரெடி ஃபார் திஸ்? ஆமா. ஏன்னா நீ டிகே பாராட் செய்ய போகிறேன்னு சொல்கிற, இது செய்ய போகிற, ஒர்க் ஆகுமான்னு. சரி ஏன் ஒர்க் ஆகுது, ட்ரை பண்ணும். ம். சரி அவங்களுக்கு அந்த பிச் பிடிச்சிருந்துச்சு அண்ட் சாங் கண்டென்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபைசால் தாயிர் கூட ஒரு லெஜெண்டரி சிங்கர் ஆமா. இருக்கார் ஃபைசால் தாயிர், அவர்கிட்ட வந்து நான் போய் பிச் பண்ணும்போது அவர் கேட்டார் பாட்டு என்னத்தை பற்றி, ம். என் டாட்டரை பற்றின்னு சொன்னேன். அவர் சரி இல்லை என் டாட்டருக்கு நான் ஒரு பாட்டு எழுதினேன், ம். ஒரு லாலபாய் மாதிரி எழுதினேன், நாளைக்கு நான் இருக்க மாட்டேன், ஆனால் இந்தந்த விஷயம் வந்து அது அந்த பாட்டுலேருந்து தெரிஞ்சுக்கும். நம்ம ஒரு 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 லவ் லெட்டர் மாதிரி எழுதணும். ம். அவருக்கு வந்து 7 பிள்ளைங்க. அவர் ம். சொல்கிறார் எனக்கு இவ்வளோ பிள்ளைங்க இருந்து கூட நான் அந்த மாதிரி யோசிச்சதில்லை, ம். ஐ வில் டூ த சாங். ம். ஸோ எனக்கு கிடைச்ச கண்டென்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தனால அவங்க அந்த கிராண்ட்டும் எனக்கு கிடச்சிச்சு. ம். தென் நவீன் தான் எனக்கு ஃபுல்லாக வந்து ப்ரொடக்ஷன் செஞ்சார். Nice. ரொம்ப பாப் ஆகுது. வி டிடன்ட் வாண்ட் பி டூ ஹிப் ஹாப், டூ urban or too Gen Z அந்த மாதிரி. ம்ஹும். We want to write songs that even 60-year-old people can hear ம். and people with music taste of all kind could enjoy that and not see Indian guy is doing it. பாட்டு நல்லா இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு. ஆமா. That was the லைன் பண்ண matter. முடியுது. ம். So first single was Shorgaku, came out in December 2024. ம்ஹும். Well received. வீடியோ நல்லா வந்துச்சு. பீப்புள் எனக்கு வந்து ரேண்டம் பேரண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க டிக்டாக்ல, ம். தேங்க்யூ இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதுனதுக்குன்னு. அப்புறம் த்ரூ அவுட் டிஸ்ஸே வந்து நிறைய ஷோஸ் இருந்துச்சு. Wow. ஐ வாஸ் ஒர்க்கிங். அப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுத்து இப்போ மிர்டேக்காக்கு வந்து செக்அப், அந்த ஆல்பம் பேரே செக்அப். அது வந்து ரேசிசமை பற்றி எழுதியிருந்தேன். ம். ஏன் நான் ரேசிசம் பற்றி எழுதுனா, ஐ ஃபீல் ஆஸ் இந்தியன் கம்யூனிட்டி நம்ம எப்பயுமே வந்து நம்ம தள்ளி தள்ளி நிற்கிறோம். ம். ஏன்னா வெரி விக்டமைஸ்ட். ஒரு விக்டம் மென்டாலிட்டி நிறைய டைம் வந்து நம்மளை திணிச்சு வச்சிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. ம்ஹும். ஏன் நம்ம போயிட்டு சரிசமமாக நிற்கக்கூடாது, Right. அது Of எனக்கு course. இருந்துச்சு. ம். அண்ட் அவங்களையும் வந்து சில பேர் வந்து நில்லுங்க, ம். அவங்க ஓப்பன் ஆர்ம்ஸாக இருந்தாங்க, நான் பார்த்த ஆளுங்க. ம்ஹும். ஸோ நான் போய்ட்டு அப்ரோச் பண்ணும்போது எனக்கு அந்த கான்வர்சேஷன் நிறைய வந்துச்சு. என்னோட ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து மலாக்கார், எனக்கு அவர் 8 வயசுலேருந்து தெரியும். ம். இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு மாற்றவங்க இருந்தது. ம். இன்றைக்கி வரைக்கும் அவன் வந்து மிந்தி நான் கிளைங்கால் தானே, ம். பக்குத்தே மிந்தி சாப்பிடுவேன். ம். அவன் கடை வரைக்கும் வந்துட்டு வெளியில் நிற்பான். ம். அவன் வந்து சொல்லியே நீ இப்படி சாப்பிட்ற அந்த மாதிரி சொல்லலையே. ம். அவன் என் ஃப்ரெண்டு, அவனோட பவுண்டரிஸ் நான் ரெஸ்பெக்ட் பண்ணேன், அவனோட பவுண்டரிஸ் நான் ரெஸ்பெக்ட் பண்ணேன். Right. அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐம் ஃப்ரம் தட் ஜெனரேஷன், ஃப்ரம் தட் கிளாத். ஸோ எனக்கு அந்த மியூசிக் எழுதுமேதும் எனக்கு அந்த மாதிரி ஈஸியாக இருந்துச்சு. ஸோ செக்அப் எழுதுமேது ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் லைக் இட்ஸ் அமேசிங் சாங், நீ மிர்டேக்காக்கு வெளியாக்கு. அது இட்ஸ் கம்மிங் அவுட் ஆன் 21st of August. ம். அந்த வீடியோவில் நான் என்ன காட்டியிருந்தேன்னா, நீ என்ன கலர் வேணாலும் இரு, ம். நீ என்ன மதமாக இரு, என்ன ஜாதியாக இரு, என்ன வேணா இருந்துக்கோ, உன் ரத்தம் பச்சை கலரா ம். இல்லை உன் ரத்தம் ப்ளூ கலரா, இல்லை தானே, உன் ரத்தமும் சோப்பு என் ரத்தமும் சோப்பு. ம். நாளைக்கு வந்து உன் பிள்ளைக்கு ஏதாச்சும்னா நீ வந்து சொல்லுவியா இது வேற மதம் ரத்தம் நான் எடுத்துக்க மாட்டேன்னு, ம். இல்லை தானே, ரத்தம் வேணும் தானே உனக்கு. ஆமா. நான் என்ன சாப்பிட்ருந்தாலும் சரி, நான் என்ன ஆளாக இருந்தாலும் என் ரத்தம் உனக்கு வேணும் தானே. ம். அப்போ நீனும் நானும் சரிசமம் தானே. ஜாதி மதம் இந்த ஸ்டேட்டஸ் தானே நம்மளை பிரிக்குது, காசு தானே பிரிக்குது, ம். ரத்தம் நம்மளை பிரிக்கல தானே. ஆமா. அந்த ஒரு கண்டென்ட்டை வச்சு நான் Content. இது செஞ்சேன். நான் ஏன் அதை செஞ்சேன்னா, அது வந்து கான்வர்சேஷன்ஸ் ஆரம்பிக்கும். ம். அண்ட் இந்த கான்வர்சேஷன் ஆரம்பிச்சா அந்த கதவு இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். I see where you're going. எனக்கு அப்புறம் வரப்போகிற தம்பி பிள்ளைங்க தங்கச்சி பிள்ளைங்க அந்த எக்ஸஸ் இன்னும் இருக்கும். தேவி ஆறுமுகம் ஒரு இடம் திறந்தாரு, ஜாக்லின் திறந்தாங்க, யோகி திறந்தாங்க, ரேஷ் திறந்தாங்க, சசி திறந்தாங்க, சந்தேஷ் திறந்தாங்க. சந்தேஷ். We have to widen Widen. the ஆமா. gap. ம். And then there will be an accessibility for everybody to try ஆமா. and we won't play victim anymore. அந்த விக்டம் இடத்துலேருந்து வெளியாயிரும். அவங்க நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க, நம்மளை வந்து இந்த மாதிரி தள்ளி வச்சிருவாங்க, அந்த மாதிரி எல்லாரும் சொல்ல முடியாது. நம்ம ஆளுங்க மட்டும் நம்மளை தள்ளி வைக்கலையா, நம்ம ஆளுங்களும் நம்மளை ஆளை தள்ளி வைக்கிறோமே. ஸோ த மலே ஆல்பம் வாஸ் தட். அது
லெட்ஸ் see where it goes. So far so good, touch wood. நிறையா ஜாப்ஸ் வந்துருக்கு, சூப்பர். கவர்மெண்ட் ஜாப்ஸ் வருது, அண்ட் பேர் வந்து நிறைய கேம்பெயின்ஸில் அடிப்படுது. I'm now performing with the best of the country. ரீசன்ட்லி ஏஐஎம்னு ஒன்று இருக்குது, அனுகிரா ஜுவர லகுன்னு. அது வந்து மலேசியா கிராமிஸ் அந்த லெவல். ஆமாம்மா. அது வந்து நம்ம முன்னுக்கு தமிழங்க என்னலாம் கையில் எத்தனை பேர் அங்கே நாமினேஷனுக்கு போயிருக்காங்கன்னு. ரைட். எனக்கு வந்து ஒரே கேட்டகரியில் 2 பாட்டு கிடச்சிருந்துச்சு. அதுவும் நான் பக்கத்தில் நிற்கிறது என்னை வளர்த்து விட்ட ஒரு அண்ணன் ஜோ ஃப்ளிசோன்னு. அது பக்கத்தில் நிற்கிறது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சலாம் மியூசிக். அந்த சைடில் வந்து ஸ்ராவாலேருந்து சபாலேருந்து தூஜுன்னு ஒரு ஆர்டிஸ்ட் கேக்லிக்லேருந்து. அந்த கேட்டகரியில் 40-50 பாட்டு போயிருந்துச்சு. அதுலேருந்து எனக்கு 2 பாட்டு எடுத்து அந்த கேட்டகரி கொடுத்தானு. ஸோ நான் தேக்கிறோம் இல்லையோ அது கூட இல்லை, அதுவே ஒரு பெருமை. அதே வந்து நான் ஒரு டேபியூ இதான் முதல் தர மலாய் ஆல்பம் செஞ்சுருக்கேன். நான் செஞ்சது கூட என்னோட நீயா நல்லா இருந்துச்சு, என்னோட இன்டென்ஷன்ஸ் ரைட். ஸோ அங்கே போயிட்டு நீ சேர்த்து இருக்குல்ல, ஸோ அதை வச்சு let's see where we can build. ஆனால் I want that to continue for not only for me, for everybody. அதுதான் most important. அதான் உங்க நல்ல எண்ணம். So nice. So that's the Malaysian, I think. சூப்பர். இப்போ பாலன் காஷ்மீர் வந்து மெர்ச்சன்டைஸ் எல்லாம் ஒரு காலத்துல வெளியாக்குனீங்க, ஆன் ஹோல்ட் ஓ இல்லை, லைக் ஐ திங்க் அது வந்து ஆன்கோயிங்காக போகும், ஒர்க் இதாகும், அப்புறம் கொஞ்சம் நிற்கும், அப்புறம் பிரிண்டர்ஸ் வந்து சீலா பண்ணுவானுங்க, 6 மாதம் வெயிட் பண்ணுவோம். சில நேரம் நான் மெசேஜை பார்த்து நான் மறந்துடுவேன், கஸ்டமர் வந்து 3 மணிக்கு காலையில் எழுந்து ஏசுவாங்க, நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஐயோ 3 மணிக்கு வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் தட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ், நம்ம ஒரு ஆளாக 10 விஷயத்தை செய்ய முடியாது, செய்யக்கூடாது, செய்ய முடியாது. அது we are not superman. அது வந்து பிரித்து கொடுக்கணும். அப்போனா ஒரு சிஸ்டம் இருக்கும், அது க்ரோத் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த வருஷம் ஐ வாண்ட் டு லைக் ரியலி கான்சென்ட்ரேட் ஆன் மை மியூசிக். அது ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, மை ஒய்ஃபும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, நாங்கள் காசு கொடுக்குறோம்டா, கடை திறந்துடுறா, நான் சரி திறப்போம் இருங்க, காசுக்காகவும் இல்லை, அது வந்து டைம் எடுத்து ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். இதே செஞ்சுக்கிட்டு செதறிடும். அண்ட் அட் த சேம் டைம் we need our business to come to a point where நம்மளால் ஒரு 3 பேருக்கு வந்து வேலை கொடுக்கணும். ஒரு டிசைனர், ஒரு ஆப்ரேஷன் மேனேஜர், அந்த மாதிரி கொடுக்க முடிஞ்சுன்னா we should start a business. இல்லாட்டி அதை ஆன்லைன்லேயே வச்சுக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் நான் ஏன் வந்து மச்சா மேஜிக் இன்றைக்கி வரைக்கும் நான் விட்டு கொடுக்கலன்னா, எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும். சில பேர் முன்னுக்கு என் சட்டையை போட்டு நான் போய் நிற்பேன், சட்டை அழகாக இருக்குன்னு. அவங்க போட்டிருக்க சட்டை ஆர்மானியாக இருக்கும், வெசாஷியாக இருக்கும். அவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க உங்கள் சட்டை நல்லா இருக்குன்னு. அங்கே தான் நிற்கிறீங்க. எனக்கு அது ஏன் வந்து ஒரு 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 ஃபீல்னா வந்து, நீ அர்மானி வெசாஷியை போடுறது மற்றவங்க உன்னை பார்க்கறதுக்காகும். காசு இருக்கு, நீ வாங்குற போடுற, மற்றவங்க பார்த்தே நீ ஒரு மாதிரி மரியாதை கொடுக்கணும். அதை வந்து ஏன் வந்து உன் எக்கானமி உள்ள நீ செதுக்க மாட்டுற? ஏன் வந்து மலேசியாவில் நம்மளுக்குன்னு ஒரு மலேசியன் தமிழ் அர்பன் பிராண்ட் இல்லை? ஆமாம், ஒரு பிராண்ட் இருக்குது, நிறையா இருக்குது, பட் nobody has come to $1 million standpoint. எனக்கு தெரிஞ்சு இப்போ ரொம்ப சீரியஸாக செய்கிறது ரோஷன் ஜாம்ராக். அவர் கேட்டான் கிளைன் கூட இருக்கிற ஒரு ரேப் குரூப் மெம்பர். அவர் ஜெர்சிஸ் ஒன் பேட்சாக செய்கிறாரு. அண்ட் இந்த சைடு வந்து மச்சா மேஜிக், பாலன் கேஷ், நாங்கள் 2 பேர் தான் வந்து லைக் ரியலி இந்த மெர்ச்சன்டைஸ் எங்களுக்கு புரியுது. பிகாஸ் அது ஒரு 10,000 பேர் வாங்கிட்டாலே அது ஒரு $500,000 ஜாப். அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேது. நம்ம we still spending outside, we're not spending inside. ஸோ அந்த மெர்ச்சன்டைஸ் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் கடையாகும். அது எல்லாம் எடுத்து வைக்கணும், நேரம்னு சொல்லுவாங்கள்ல, மேபி அது வந்து கண்டிப்பாக ப்ரோ. பாலன் இஸ் an example of just going after your dreams relentlessly. அண்ட் அதுவே உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டும், அது கலைத்தாய் வந்து வழிகாட்டும். அப்படியா? எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி செய்யுங்கன்னு. ஏன்னா நான் பட்ட அடி, நான் பட்ட கடன், நான் பட்ட எம்பாரஸ்மெண்ட், நான் பட்ட அந்த லாஃப்டர்ஸ், அது எனக்கு தானே தெரியும். அது சில பேருக்கு தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும். சில பேர் அது ஒரு ஓரத்துலேருந்து உட்காந்து பார்த்து சிரிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நான் உன்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி என் வாழ்க்கை இன்னைக்கு கொண்டு வந்துருச்சுல. நீ அது நான் எல்லாருக்கும் ஐ டோன்ட் திங்க் எவ்ரி ஒன் இஸ் பில்ட் தட் வே. எனக்கு வந்து அந்த ஒரு ரெண்ட்லெஸ் பைத்தியம் இருந்துச்சு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இவன் இதே வந்து படிப்பில் கட்டியிருந்தானா இல்லை இதே வந்து வேறு ஏதாச்சும் கட்டியிருந்தானா வேறு மாதிரி இருப்பான், அவன் பாரு மியூசிக்கில் கட்டுறான்.
எனக்கு அது அது ஐ வாண்டட் டு பி சம்படி. Yeah. நாட் ஃபைனான்ஷியலி நாட் அதுதான் மேபி என் தப்பு. அது நான் அந்த மாதிரி வச்சிருந்தா வேறு மாதிரி இருப்பேன். ஐ வாண்டட் டு பி சம்திங் தட் மனி கான் பை. பிகாஸ் டுடே தேர்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் இன் மை புக்ஸ் தட் நீங்கள் எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உன்னால் அதை வாங்க முடியாது. There are still people that think money buys everything. Money can make a difference. Money can, yes, kandipa, I agree. But there are things that you can't. நீ எவ்வளோ குட்டிக்கான போட்டு எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த ஒரு ஃபீலிங், அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை காசு கொடுத்து வாங்க முடியாது. டாக்கி அண்ணன் 35 வருஷம் கரியரை நீ எவ்வளோ காசு கொடுத்தாலும் ஈடுபடாது. அவர் பட்ட கஷ்டம், அவர் போட்ட வேலை, அவர் போட்ட ஸ்ட்ரெஸ்ல தான் இன்னைக்கு அவர் நிற்கிறாரு. எத்தனை பேர் வந்து அந்த டைம்ல அவரை கிவ் அப் பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஆனால் அந்த யுவன் ஷோ நடந்துச்சு, திடீர்னு மலேசியா வந்து ஒரு மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அவர் நேரம் போல் பெட்டுன்னு மாறிடுச்சு. பேக் டு பேக் ஷோஸ். Today we have a documentary is going to come out by my friend Vikram. I wish you all the best for the documentary. Awesome. Pocket Play is releasing it. அந்த படத்தை வந்து நம்ம பிளாக் பஸ்டரா ஆக்கலன்னா நம்ம ஒரு கம்யூனிட்டியாக தோத்துட்டோம். ஏன்னா அதுதான் நம்மளோட கதை. That's a real Malaysian story. அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஷோலாம் செய்யாமல் ஆர்ப்பாட்டம் பண்ணலன்னா நம்ம ஒரு கம்யூனிட்டியாக தோத்துட்டோம். நம்ம ஐடென்டிட்டியே லாஸ் பண்ணிட்டோம். நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியல. ஏன்னா நம்ம எல்லாரும் கப்பல் ஏற்றி திருப்பி அங்கே அனுப்பணுமா, ஏற்றுக்க போகிறது இல்லை. இங்கே வந்து நம்ம கம்யூனிட்டி, நம்ம ஸ்டாண்டிங்கை நம்ம தான் தேடணும். அதை விக்டமைஸ் பண்ணி இல்லை நம்மளை சேர்த்துக்க மாட்டுறாங்க, இங்கே நம்ம என்ன அகதியா இல்லை அனாதையா இல்லையே, இங்கே வந்து 4 ஜெனரேஷன் இருக்கும்ல. ஸோ we need to start celebrating our people. So I will always suggest people, don't take the risk that we all took. Padi. I'm sorry to say this might sound like a book. Like, try to be in a position where you can study. There, I know a தம்பி of mine from Klang. அவருக்கு வந்து ஒரு 26 வயசு ஆயில் சர்வேயராக இருக்காரு. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்குன்னு கூட தெரியாது. அவர் சம்பளத்தை சொல்கிறாரு. நான் டேய் என்னடா சொல்கிறேன். ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு தெரிய மாட்டேது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ஒரு டிகிரி அந்த இது லைக். But there are other jobs that pays better than normal jobs. I know a தம்பி of mine, he and his wife are both running a transport company, lorry. அவங்க சம்பளம்லாம் நம்ம வந்து சிஇஓலாம் எடுக்கிற சம்பளம் மாதிரி இருக்கு. Wow. So I'm like amazed. These are the things that we fail to share in TikTok, fail to share in Instagram. That's why I feel I should come in and எனக்கு இவ்வளோ டேலண்ட் கொடுத்துருக்காரு கடவுள், அதை நாளைக்கே எடுத்துடலாம் அவர். ஆனால் இவ்வளோ ஒரு இடத்த கொடுத்துருக்காருல, அந்த இடத்த கரெக்டாக பாய்ச்சிக்கணும். அதை பற்றி பேசும்போது how do you find the balance? அதாவது ஒரு என்டர்டெய்னராக இருக்கிறது, அப்புறம் கம்யூனிட்டியோட வாய்ஸாக இருக்கிறது, அது கஷ்டமா உங்களுக்கு? கண்டிப்பாக கஷ்டம்தான். பிகாஸ் நம்மள ஸ்டேஜில் பார்க்குமே சில பேர் வந்து எங்கள் அப்பா உயிரோடு இருந்தால் அது சொல்லுவார், டேய் கூத்தாடிங்களா இறங்குங்கடா, அந்த வார்த்தை பாய்ப்பார் எங்கள் அப்பா. பிகாஸ் ஃபார் ஹிம் at that time it was கூத்தாடிங்க people go on stage for a living. அது ஒரு ஜாதி சென்ட்ரிக் மாதிரி பார்த்தாங்க. சில பேர் இப்போ இருக்க அந்த மாதிரி தான் இருக்காங்க. அவங்க என்ன கூத்தாடி தானே. அதை வந்து ஒரு 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 கரியரா, ஒரு ஜாப் ஸ்கோப்பா, இல்லை ஒரு லைஃப்ஹுட்டா பார்க்க மாட்டாங்க. நான் எல்லாரையும் சொல்ல, வெரி செலக்டட் பீப்புள். அது ஏன்னா நான் கிளப்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுல ஒரு 70% கை தட்டுவாங்க, ஒரு 30% அப்படி பார்ப்பாங்க. நான் ஏன் உனக்கு கை தட்டணும், அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த அட்மையர் பண்ண மாட்டாங்க, அதை ஒரு இதாக பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது என்டர்டெயின்மெண்ட் இஸ் ஸ்டில் அ வெரி டேபூ திங். பட் we are not on TV or radio all the time for the last 20 years for our ammas and parties and attas and uncles to celebrate us like from motherland. ஆமாம். நம்மளும் இந்தியன் டிவி சீரியல் மாதிரி அன்னாடம் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அன்னாடம் இருந்தோமா 3 வருஷத்துக்கு. நம்ம தான் ஹவுஸ் ஹோல்ட் நேம் தான். நம்மளுக்கு அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்னும் வரும். மேபி ஒரு நாள் வரும், பட் அது வர வரைக்கும் we're still entertainers. பட் கம்யூனிட்டி வாய்ஸ்னால் வந்து ஐ திங்க் இட் கம்ஸ் வித் ஏஜ், இட் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி, இட் கம்ஸ் ஃப்ரம் விதின். இந்தி நானும் வந்து தான் பாடாங்க பக்கத்தில் உட்காந்துருக்கேன். I was part of the problem. நான் இல்லைன்னு சொல்லியே, I won't say I'm perfect. I used to go and party. I used to
drive at night very wildly with my friends. I'm from Klang. What do you expect? ம் My environment judged me. My environment built me. ஆனால் அதை நான் ரீசனாக சொல்லக்கூடாது. ஸோ இன்றைக்கி வந்து நான் கேட்குறேன் கேள்வி, சரி நீங்கள் இவ்வளோ ஒரு 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 செத்தன் பீப்புளை மட்டம் பேசுகிறீங்களே, அவங்க ஒரு மேபி ஒரு 300,000 பீப்புளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துருப்பாங்க, அதையா நம்ம செலிப்ரேட் பண்ண மாட்டோம்? இந்த சைடில் வந்து பவரில் இருக்கிறவங்க வந்த மீது இது செய்கிறேன்னு சொல்கிறாங்களே, சரி என்னோட ஹை ஸ்கூல் தமிழ் ஸ்கூல் இங்கே இத்தனை வருஷம் மலேசியாவில் இருக்கோம், ஏன் வந்து ஒரு 10 மில்லியனர் இல்லை ஒரு 100 மில்லியனர் சேர்ந்து ஏன் வந்து ஒரு தமிழ் ப்ரீடாமினன்ட் ஏரியா, ஒரு ரவாங் இல்லை கிளாங், ஒரு டெங்கில் இல்லை ஒரு இந்த ப்ரீடாமினன்ட்லி தமிழ் ஏரியாவில் வந்து ஒரு நிலம் வாங்கி ஏன் வந்து ஒரு ஹை ஸ்கூல் கட்டல் ப்ரைவேட்லி ஓன்? யா, கேன் எனிபடி ஆன்சர்? But we are willing to build concerts, we are willing to build clubs, we are willing to build restaurants, we are willing to build sari companies. Yeah, so நான் செல்ஃபிஷ்னு சொல்ல மாட்டேன், பட் இட்ஸ் நாட் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி டூ. ஆனால் அந்த கம்யூனிட்டி வாய்ஸ் நம்ம கேட்க தானே அது வரும். ஸோ நான் கேட்குறேன் இன்னைக்கு. ஸோ யூ கேன் ஹேட் மீ ஃபார் ஆல் யூ வாண்ட், ஆனால் நான் கேட்குற கேள்வியில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. தமிழ் பற்றுன்னு சொல்கிறோமே, நீ என்னோட கதிர் சட்டை போட்ட வழியில் போகிற, ஃபோன் எடுத்தா நீ ஹெல்லோ தானே சொல்கிற, வணக்கம் திருச்சிற்றம்பலமா சொல்கிற. நான் இந்த மாதிரி கேள்விங்க கேட்க ஆரம்பிக்கிறனால தான் மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் லைக், நீ ரொம்ப படிக்கிற மச்சான். ரொம்ப இல்லை, ஐ திங்க் தீஸ் ஆர் த கிராக்ஸ் ஆஃப் அவர் கம்யூனிட்டி. அது நான் வந்து பொலிட்டிக்கல், நான் பாருங்க நெக்ஸ்ட் ஐ வாண்ட் கோ பேக் டு ஸ்கூல். எனக்கு 41 வயசு. I want to go back to college. Amazing. Because I want to study political science, because I want to make sure make a change, not becoming a politician, but to question them or to be around them, to ask them or to tell them we can do certain things in certain ways. We don't need a gang influenced lifestyle. We don't need a alcohol based lifestyle. Everybody wants to have fun. Everybody wants to take care of our communities. Everybody wants to become rich. How do we come to a point where we are not touching the minds of tomorrow? ஆறு அப்போ பிள்ளைங்க முடிக்குதுங்க தான் தமிழ் ஸ்கூலு, அதுங்க ஒரு செர்டன் லெவலில் முடிக்காட்டி பரவாயில்லையான். அதுங்களுக்குன்னு ஒரு ஹை ஸ்கூல் இருந்துச்சுன்னா அதுங்க ஆட்டோமேட்டிக் அங்கே தானே போகுதுங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்ம் 1, they don't waste one year. On top of that, sometimes they don't get SPM placement, they have to do Form 6. அது 2 years. They don't think about these kind of stuff. Right. And when I question, they say, நீ யாரா, நீ என்னடா படிச்சிருக்க, நீ யாரு கேட்குறது? அங்கே தானே வந்து நிற்கிறோம். அந்த முச்சந்திலே நிற்கிறதுனால தான் இந்த கம்யூனிட்டி வாய்ஸ் நான் ரொம்ப பயப்படுவேன் கேட்குறதுக்கு. சூப்பரா சொல்றீங்க சார். எவ்வளோ ஃபேசட்ஸ் இருக்கு இந்த மாதிரி பாட்காஸ்டில் அது சொல்கிறது வந்து தப்பாக தெரியாது. அது ஏன்னா வந்து ஐம் ஹேவிங் அ கான்வர்சேஷன் வித் மை பிரதர். ஆனந்த் அண்ணன் நோஸ் மீ ஃபார் ஒரு 20 years தெரியுமா? நான் ஸ்டார்ட் 2006 THR ஆகல சரண் கூட வந்து பார்வை பாடம் இது உங்கள் ஸ்டுடியோவில் தான் ரெக்கார்ட் பண்ணேன். ரைட், உங்கள் ஸ்டுடியோ பாலி பில்டிங்கில் இருந்த ஸ்டுடியோ தான் ரெக்கார்ட் பண்ணேன். நீங்கள் தான் என்னை அனௌன்ஸ் பண்ணீங்க ஸ்டேஜில். ஸோ யூ நோ மீ ஃப்ரம் தட் ஏஜ். நான் எப்படி பெண்டினெல்லாம் கட்டிக்கிட்டு சில்வர்லாம் தூக்கிட்டு வந்தது பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு வெள்ளை முடி வச்சுட்டு உங்கள் முன்னுக்கு உட்காந்துருக்கோ பார்க்குறீங்க. எனக்கும் வெள்ளை முடி வந்துருச்சு. ஸோ உங்கள் முன்னுக்கு நான் வந்து இது கான்ஃபிடென்ட்டாக ஏன் சொல்லலாம்னா, நீங்கள் என்ன ஒரு அண்ணனா ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க. அண்ட் also I get this moment to share it with our community members who can think. நான் சொல்கிறது என்ன தப்பாக இருக்கலாம், ஆனால் உன்னை யோசிக்க வைக்கிறதுல அந்த விஷயத்தில் நல்லது. ஆல்ரைட் பாலன் காஷ்மீர், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு 2 ஸ்மால் கிஃப்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து கேஷன்ஸ் பியர்ட் அண்ட் ஹேர் சீரம். ஆல்ரைட், ஃபார் எவ்ரி மேன் டிசர்வ்ஸ் ஃப்ளாலெஸ் பியர்ட் அண்ட் ஹேர் கேர். யா, எனக்கு முடி கொட்டுது. ஓகே, இது நல்ல வேலை செய்யும். ட்ரிம்மர்லாம் இருக்குது உள்ளுக்கு. இது ஸ்பெஷல் கிஃப்ட் செட். And one more from Graha offers hand-picked minimalist traditional apparel for men and women. உங்களுக்கு ஒரு சட்டை இருக்குது உங்களுக்கு, அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிட் பண்ணோம். தீபாவளி வருது. தீபாவளி தேங்க்யூ, நல்லா ஜொலிக்கலாம். அண்ட் என்னுடைய சட்டையோடைய ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா தி எவர்லாஸ்டிங் நாட். அவங்களுக்கு இது வேலை நன்றி. காஷ்மீர், I am sponsored by Macha Magic. Macha Magic, தேங்கோ அது ஹெப்பர். It's great to see your progress and wish you all the best for the future. நன்றிண்ணா. Tomorrow is never promised, but let's live as well we can, try to do as much as we can, and give back to the community that has built us. நான் அதனால தான் நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தா கூட நீங்கள் ஏற்றுக்குங்க. அந்த தப்புலேருந்து ஒரு நல்லது வந்துச்சுன்னா அது பரவாயில்ல, நான் கெட்டனாவே இருந்துக்கிறேனே. I don't mind. I didn't mean to say anything to hurt anybody, but I mean well. I want our community to progress as great Malaysians, and find our identity and have pride that நம்ம மலேசியன்டான்னு ஒரு ப்ரைட் இருக்கணும். அந்த தமிழன்டான்னு சொல்கிறோம்ல, அதே ப்ரைட் நான் மலேசியன்டான்னு சொல்கிறதுக்கு வரணும்.
அந்த ஒரு மூமெண்ட் வரணும். நம்ம இப்போ வந்து ஸ்பாட்ஸு ம். அந்த மாதிரி டைமில் வேண்டி தான் அது சொல்கிறது. மற்ற டைம்லேயும் சொல்லணும். மர்டேக்கா மந்த் மட்டும் இல்லை, அன்னாட சொல்லணும். தமிழன் என்று சொல்றதா ஏய் ம். வாழ்த்தையே நுழைது. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. எஸ். பிள்ளைங்களை தமிழ் ஸ்கூலில் அனுப்புங்க. அனுப்புங்க. See you.